வவுனியா மாநகர சபையின் மேயர் சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளரை அவர் தம் பதவிகளிலிருந்து நீக்குவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் கடந்த 24ஆம் தேதி வடமாகாண ஆளுநரினால் வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியா பண்டாரவன்னியன் சதுக்கத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மாவட்ட பொது அமைப்புகள் ஏற்பாடு செய்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். வடமாகாண ஆளுநரினால் பதவி நீக்கப்பட்ட வவுனியா மாநகர சபையின் மேயர், சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளரும் இந்த போராட்டத்தின் போது பிரசன்னமாக இருந்தனர். வவுனியா பண்டாரவன்னியன் சதுக்கத்திற்கு முன்பாக இன்று ஆரம்பிக்கப்பட்ட கவனஈர்ப்பு பேரணி வவுனியா காமினி தேசிய பாடசாலை வரை முன்னெடுக்கப்பட்டது. கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியா நகரில் நண்பகல் 12 மணி வரை பல வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. எனினும் மேலும் சில வர்த்தக நிலையங்கள் இவ்வாறு காட்சியளித்தன. வவுனியா மாநகர சபை மேயர் மற்றும் சாவகச்சேரி நகர சபையின் உப தவிசாளர் அவர் தம் பதவிகளிலிருந்து நீக்கப்படுவதாக குறிப்பிட்ட வர்த்தமானி அறிவித்தல் கடந்த 24ஆம் தேதி வெளியாகியிருந்தது. வவுனியா மாநகர சபையிடம் உரிய முறையில் அனுமதி பெறாமல் வவுனியா போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள வவுனியா நகர சபைக்கு சொந்தமான காணியை வியாபாரிகளுக்கு பிரித்துக் கொடுத்து பதவியை முறைகேடாக பயன்படுத்தியமை உள்ளிட்ட 8 விடயங்கள் வவுனியா மாநகர சபை மேயர் தொடர்பில் கடந்த ஜனவரி 5ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருந்தன. அதிகார துஷ்பிரயோகம், தவறான நடத்தை, தவறான முகாமைத்துவம், மாநகர சபைகள் கட்டளை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு முரணாக செயற்பட்டமை, கடமை தவறியமை உள்ளிட்ட விடயங்கள் வர்த்தமானி அறிவித்தலில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. இதன் பிரகாரம் வவுனியா மாநகர மேயர் பதவியிலிருந்து விலக்குவதாக குறிப்பிட்டு வடமாகாண ஆளுநரினால் வர்த்தமானி அறிவித்தல் கடந்த 24ஆம் தேதி விடுக்கப்பட்டிருந்தது. நகரசபை கட்டளை சட்டத்திற்கமையில் நிர்வாக எல்லைக்குள் அமைக்கப்படுகின்ற கட்டட அமைப்புகள் மற்றும் ஆதனங்களில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் உரிய அனுமதி பெற வேண்டும். எனினும் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி நடைபெற்ற சாவகச்சேரி நகரசபை கூட்டத்தில் உதாசீனம் செய்தமை மற்றும் விமர்சனம் செய்திருந்தமை, நகரசபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியம துணை விதிகளின் பிரகாரம் செயற்படாமையினால் சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளரை பதவியிலிருந்து நீக்குவதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது.